ஹலோ, இன்றைக்கி நம்ம ஓணம் சீரீஸில் டேஸ்டியான கோவக்காய் மெழுகு புரட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மெழுகு புரட்டி ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சோண்டு கடுகு போட்டுட்டு அது கூடவே ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ மிளகா பொடியை அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண கோவக்காயை எடுத்து அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வதக்கையிலே உப்பு சேர்த்திட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். அதே மாதிரி அவ்வளோவா பிடிக்காது உப்பு சேர்க்கும்போது. அதனால் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியே அப்பப்போ லேசாக தெளித்து விட்டுக்கோங்க. தெளித்து விட்டிங்கன்னா கீழேயும் பிடிக்காது. அப்புறம் திரும்பி நல்லா வதக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ வதக்குனிங்கன்னா போதும். கோவக்காயெலாம் நல்லா சுருங்கினதுக்கப்புறம் அது கூட திருவி வச்ச தேங்காயை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு டேஸ்டியான கோவக்காய் மெழுகு புரட்டி ரெடி ஆயிரும். நம்ம சேனலில் ஓணம் சீரீஸில் ஓணம் சத்யா ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை மறக்காமல் பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.